இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்டோ எபிசோட் 109. கதையோட ஓப்பனிங்கில் ஷீகமாரு அண்ட் ஆசுமா ரெண்டு பேருமே ஷோகி கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஷீகமாரு கேட்க, கிங் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஆசுமா சொல்லுவான். இந்த லீஃப் வில்லேஜில் கிங் யாராக இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஆசுமா கேட்க, வேற யாரு ஒக்காக்கே தான் அப்படின்ற மாதிரி ஷீகமாரு சொல்லுவாங்க. நானுமே அப்படி தான் நினச்சேன், பட் அது கிடையாது அப்படின்ற மாதிரி ஆசுமா சொல்ல, அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நம்ம ஷீகமாரு தாங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். மீராய்க்குமே கிங் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவான். இவங்க 4 பேருமே கிளம்பி வேற ஒரு இடத்துக்காக போய்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ எங்க போறோம் அப்படின்ற மாதிரி மீரா கேட்பா. அதாவது இது ஒரு சீக்ரெட்டான ஹாட் ஸ்ப்ரிங் இருக்க இடம் அப்படின்ற மாதிரி ககாஷி அந்த இடத்துல சொல்லுவான். உன்னோட அம்மாவோட ட்ரீம்காக நீ இப்படி எல்லா இடமும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் கூட வரதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மீரா சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, உங்க கூட வரது எனக்கு இன்னமும் சேஃபா தான் ஃபீல் ஆகுது. என்னோட அம்மாவோட கனவுகளை நிறைவேற்றத்துக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷன்ற மாதிரி தான் அந்த இடத்துல டாஸ்மி சொல்லிட்டு வருவா. கவலைப்படாதீங்க, என்ன சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ககாஷி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மலையை தாண்டி தான் அடுத்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு அப்படின்ற மாதிரி மீரா சொல்லுவா. அப்ப நான் வேகமா போறேன் அப்படின்ற மாதிரி காய் வீல் சேர்ல இருந்து இறங்கி வேகமா கையால நடந்து போக ஆரம்பிச்சிருவான். அது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ககாஷியுமே வேகமா போக, அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இவங்க வழியை மறைச்சிக்குது, நடுவுல கிடக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பாட்டிமா வந்து, நீங்க ஹாட் ஸ்ப்ரிங்குக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த பெரிய கல் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு, அது கீழே தான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கே இருக்கு. நல்ல விஷயமா, இது மூலியமா யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படலன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் 20 வயசு யங்ஸ்டரா இருந்தேன்னா அந்த கல்லெல்லாம் ஈஸியா மூவ் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம காய் சென்சே சொல்லிக்கிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு, நீங்களுமே டிராவலரா உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுமே உள்ள போறாங்க. அந்த இடத்துல அவர் வந்து நம்ம ககாஷி அண்ட் காய்க்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ககாஷி கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் அந்த ஊர்ல இருக்கவர் வந்து சொல்றாரு. இந்த விஷயத்த நீங்க அப்படியெல்லாம் விட்டுற முடியாது இல்லையான்ற மாதிரி மீரா கேட்க, மலைக்கும் அந்த பெரிய கல்லுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எங்களால அதை எதுவுமே பண்ண முடியாது இல்லையான்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி, அப்ப நான் லேண்ட் ஆஃப் ஸ்ட்ரீமர்ஸ் இந்த ஷினோபிஸ் கிட்ட நீங்க உதவி கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, ரீசெண்டா இந்த ஏரியாவில் எங்கான பொண்ணுங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க, உங்க ஏஜ் தான் அவங்களுக்குமே இருக்கும், மனுஷங்களோட உயிரின்ற காரணத்தினால அந்த மிஷினுக்கு தான் எல்லாருமே பியாரிட்டி கொடுக்குறாங்க, அதனால இந்த மிஷினுக்கு யாரும் வரது கிடையாது. சரி, அப்போ லேண்ட் ஆஃப் ஃபயரில் நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையான்ற மாதிரி சொல்ல, லேண்ட் ஆஃப் ஃபயர் பார்டர்லாம் காஸ் பண்ணி வந்து அவங்க இந்த மாதிரி சின்ன வில்லேஜுக்குலாம் உதவி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அவங்க பார்டரே கிராஸ் பண்ணி ஷினோபிஸ் அமிச்சாலுமே லோ ரேங்க் ஷினோபிஸ் தான் அனுப்புவாங்க, அவங்களால இந்த விஷயத்த எதுவும் பண்ண முடியாது, நான் சொல்கிறது கரெக்ட் எதுனா அப்படின்ற மாதிரி கக்காஷிக்கிட்டே கேட்பாரு. மீராய் வெளியில் போயிட்டு அவ்வளோ பெரிய கல்ல தனியாக தள்ள ட்ரை பண்ணுவா, அவளால் சுத்தமாகவே முடியாது. அந்த இடத்துலையே படுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டிமா அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் கிடைக்காம போயிருச்சு, அட்லீஸ்ட் லேண்ட் ஆஃப் ஸ்ட்ரீமர்ஸ் சேர்ந்த இந்த ஸ்பெஷல் ஃபுட்டையாச்சும் சாப்பிடுங்கன்ற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. மீராயுமே அதை சாப்பிட்டு பார்த்து நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அந்த பாட்டிமா அந்த இடத்துல மறுபடியுமே, இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கில் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எங்களால் எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியல, ஒரு ஷினோபியா இருந்து இந்த சின்ன விஷயத்துக்கு கூட என்னால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி தான் மீரா அந்த இடத்துல யோசிப்பா. ககாஷி அந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் போல்டர் நவுத்தினாலுமே பக்கத்தில் ஏகப்பட்ட சேதாரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஆட்களுமே கம்மியாக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா, எதனா ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மீரா சொல்ல, அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சோஜி ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் ஒரு இடத்துல தான் மிஷினுக்காக வந்திருப்பான், அவனை இந்த இடத்துக்காக வர சொல்லியிருப்பாங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜ்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள்னா அது சோஜி தான், அவனை தான் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், பிகாஸ் இந்த போல்டர் அவனெல்லாம் நவுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ககாஷி சொல்லுவான் மீராய் கிட்ட. சோஜியை பார்த்த உடனே டோட்ஸ்மி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுறாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மீராய் சோஜி கிட்ட போயிட்டு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அப்படின்னு அவளை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் வயிற்றுலேருந்து சவுண்டு வரும். எனக்கு பசிக்குது, நான் கொஞ்ச நேரமாவே சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சோஜி அந்த இடத்துலயே படுத்து கிடக்கிற. ஒரு நல்ல மிஷின் போய்கிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு 2-3 நாள் சாப்பிடாம வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி மீராய் அந்த இடத்துல நினைப்பா. பார்த்தா நம்ம சோஜி வந்து வெறும் 30 நிமிஷம் சாப்பிடாததுக்கு தான் இந்த அளவுக்கு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். மன்னிச்சிருங்க, இந்த நிலைமையில என்னால் அவ்வளோ பெரிய போல்டரை நவுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சோஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராய் வேகமாக ஓடி போய் அந்த பொட்டேட்டோஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அது எல்லாத்தையுமே நம்ம சோஜி சாப்பிட்டு முடிச்சுட்டு, லேண்ட் ஆஃப் ஸ்ட்ரீமோட பொட்டேட்டோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, சரி இது வேலைக்காகுமா அப்படின்ற மாதிரி மீராய் கேட்க, ரோஸ்டட் பொட்டேட்டோஸ்ல அந்த அளவுக்கு ஃபேட் கிடையாது, எனக்கு சிப்ஸ் தான் வேணுன்ற மாதிரி அந்த இடத்துல சோஜி சொல்லுவான். எதுக்கு உங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம், குக் பண்ற ஆயிலே வாங்கி குடிங்களா அப்படின்ற மாதிரி தான் மீராய் மனசுக்குள்ள கத்திக்கிட்டு கிடப்பா. இந்த மவுண்டன்ஸ் இருக்க இடத்துல எங்கேயுமே பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் விற்க மாட்டாங்கன்ற மாதிரி ககாஷி சொல்ல, அந்த இடத்துல சோஜி எதையுமே கண்டுக்காம பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு எதனா நான் வழி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீரே அங்க இருக்க பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சு பொட்டேட்டோ சிப்ஸ் பண்றதுக்கான வழிகளை ரெடி பண்றான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் மனசில் அப்படின்ற மாதிரி டோட்ஸ்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு குக் பண்ண பிடிக்கும், என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல டோட்ஸ்மி சொல்லுவா. எனக்கு அந்த அளவுக்கு குக்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுன்ற மாதிரி மீராய் சொல்லுவா. இவங்க பொட்டேட்டோ கட் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே நம்ம சோஜி திரும்பி வந்து அந்த பொட்டேட்டோஸை இன்னும் மெலிசா
கட் பண்ணுங்க, மெலிசா கிறிஸ்பியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். அப்போனா நீயே மேக் பண்ணிக்க வேண்டியதுனா அப்படின்ற மாதிரி மீராய் மனசுக்குள்ளேயே அந்த இடத்துல சோஜியை தீட்ட ஆரம்பிச்சிருவா. அந்த இடத்துல சோஜி சும்மாவே இல்லாமல் இந்த பொட்டேட்டோ சிப்ஸை எப்படி மேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸை அவன் வாயிலேருந்து குளறி வளரி பேசிக்கிட்டே கிடக்க அந்த இடத்துல கடைசி என்ன சொல்லுவானா, லாங்காகோ வந்து ஆசுமா சென்சே வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, உன் மைண்டை வந்து எப்பயுமே கிளியராக வச்சுக்கோ, தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்காதன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் எப்பயுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஏன்னா ஃபோக்கஸாக இருக்கிறதுக்காக. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மீராய் வந்து, சோஜி நீங்களுமே என்னோட அப்பாவோட ஸ்டூடெண்டாக இருந்தீங்களா, என்னோட அப்பா எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்க சோஜி அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் எப்பயுமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்ற மாதிரி சொல்லுவான். இப்போ சோஜோவோட டீம் வந்து இயரிங்ஸ் வேர் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் நாங்கள் டீம் 10 இருந்தப்ப நாங்கள் சூனினாங்கப்ப ஆசுமா சென்சே வந்து அந்த இயரிங்கை எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாரு. அவர் இதெல்லாம் பெருசாக கண்டுக்காத மாதிரி தான் தெரியும், ஆனால் அவர் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். மோஸ்ட்டாக அவர் எதுக்காக ஸ்மோக் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஷைனஸை போக்குறதுக்காக தான். மீராய் சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி டோட்ஸ்மி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே பொட்டேட்டோ சிப்ஸ் பொரியிற சவுண்டு வந்து மாறும். உடனே நம்ம சோஜி அந்த இடத்துல வேகமா சவுண்டு மாறிச்சு, சீக்கிரம் எல்லா பொட்டேட்டோ சிப்ஸ் எடுங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஃபைனலாக இவங்க நிறைய பொட்டேட்டோ சிப்ஸை மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோஜி அதை எடுத்து பார்த்து ஷேப்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் டேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு பார்ப்பான். ஃபைனலாக அந்த இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பொட்டேட்டோ சிப்ஸுமே எடுத்து வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக நம்ம இதை எப்படியோ பண்ணி சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல மீராய் அண்ட் டோட்சுமிக்கு இருக்கும். அந்த கல்லை நோத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போக அந்த கல் ரொம்ப பெருசா இருக்கான்ற மாதிரி மீராய் கேட்பா. நீங்க எங்களுக்காக பொட்டேட்டோ சிப்ஸ் மேக் பண்ணிருக்க, எல்லாத்தையும் கவனிச்சு நின்று பாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சோஜி சொல்லுவாங்க. சோஜி அந்த இடத்துல சூப்பர் எக்ஸ்பான்ஷன் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி ரொம்பவே பெருசா மாத்தேன், அதை பத்தி கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன், இது ரொம்பவே அமேசிங்கா இருக்குன்ற மாதிரி தான் மீராயை பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம சோஜியுமே அந்த இடத்துல வேகமா நவுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நவுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போதான் நம்ம சோஜி சொன்ன விஷயங்கள் வந்து மீராய்க்கு ஞாபகம் வரும். சென்சே எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, உன்னால இப்போ என்ன பண்ண முடியுமோ அதில் மட்டும் நீ ஸ்ட்ரிக்டாக ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். மீரா அதை கேட்ட உடனே வேகமாக போயிட்டு அவகிட்ட இருக்க ஒரு கட்டையை எடுத்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக நவுத்த வாச்சு ட்ரை பண்ணுவா. நானும் வரேன் உதவி பண்ண அப்படின்ற மாதிரி காய் சென்சே அந்த இடத்துக்கு வர, சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கக்காஷியுமே போவான். இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஊர் மக்கள் வந்து நம்மளும் போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உதவி பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்க மக்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து புஷ் பண்ண அந்த கல் வந்து நவுற ஆரம்பிக்குது. நம்ம சோஜி அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை மூடை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நல்லா புஷ் பண்ண இல்லையா, பட்டர்ஃப்ளை மூடை யூஸ் பண்ணதுனால மீரா இந்த இடத்துல நான் ஒரு ஷினோபியா இருந்தாலுமே இந்த இடத்துல என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல, நீங்க இங்க இல்லைன்னா இந்த விஷயத்த பண்ணிருக்கவே முடியாதுன்ற மாதிரி சோஜிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் இந்த விஷயத்த தனியாலாம் பண்ணல, நீங்களுமே தான் எனக்கு உதவி பண்ணீங்க, நீ ஆரம்பிச்சதுனால தான் மற்ற மக்களுமே இன்ஸ்பயர் ஆகி எனக்கு உதவியுமே பண்ணாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போதோ என்னை இன்ஸ்பயர் பண்றதுக்கு என்னை ஸ்ட்ராங்கா மாற்றதுக்கு காரணமும் ஆசுமா சென்சே தான்ன்ற மாதிரி சொல்லுவான். அப்பதான் நம்ம சோஜி வந்து அவன் கினினா இருந்த ஒரு கதையை சொல்லுவான். அவன் கினினா இருக்கும் போது அவனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எந்த ஒரு ஜூட்ஸையுமே ஃபாஸ்டா லேர்ன் பண்ண முடியல, அதனால எப்பயுமே ஃபெயில் ஆகி ரொம்பவே டிப்ரெஸ்ஸா தான் இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஆசுமா சென்சே வந்து நம்ம சோஜியை பார்த்து எதனால எப்பயுமே சேடா இருக்க, உன்னோட கான்ஃபிடன்ஸை உனக்குள்ளதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா கான்ஃபிடன்ஸ் வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுன்ற மாதிரி சோஜி சொல்லுவான். அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதான், ஏன்னா நானுமே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஒரு டைமில் இருந்திருக்கேன், பட் நீ கான்ஃபிடன்ஸாக மாறினாதான் எல்லாமே மாற முடியும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸாக யோசி, அப்போ நீ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஷினோபிஸாக மாறுவ. அப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஷினோபியாக மாற கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் சோஜி கேட்பா. நீ சூனின் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், நீ கவலைப்படாதன்ற மாதிரி தான் ஆசுமா அந்த இடத்துல சொல்லுவார். அன்னைக்கு சென்சே சொன்ன வார்த்தைகள் மூலயமா தான் இன்னைக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கான ஒரு வழியாகவே இருந்துச்சு, என்னால் இப்போ கிங்கியுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சொல்லுவா. கிங்கா அந்த கிங்ன்ற விஷயம் சொன்ன உடனே நம்ம ஷீகமாருவும் இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி மீராய்க்கு ஞாபகம் வரும். அப்பதான் நம்ம சோஜி சொல்லுவான், ஆசுமா சென்சே தான் எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிங்க பத்தின ஒரு கேள்வியை கேட்டாரு. சரி அப்ப கிங் யார் தான் அப்படின்ற மாதிரி மீராய் கேட்க, அதே என்னால இப்ப சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சோஜி சொல்லிடுவான். பட் கவலைப்படாத, ஒரு நாள் மாதிரி சொல்லுவான், நீ இனிமே அவரை மாதிரியே தான் இருக்க, நீ திட்டத்தட்ட அவரை மாதிரியே தான் இருக்க, எப்பயுமே சுத்தி இருக்கவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற, இது வந்து என்னோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துது. ஃபைனலா ஈவினிங் டைம்ல நம்ம சோஜி அந்த இடத்த விட்டு சிப்ஸ் சாப்பிட்டே தாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹாட் ஸ்ப்ரிங் எடுக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீராய் டோட்சுமி அந்த தண்ணிக்குள்ள இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம டோட்சுமி வந்து உங்க அப்பாவை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா என்னோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமா இன்னமும் அவர் கூட க்ளோஸா இருக்க ஒரு ஃபீலிங் கிடைக்கும், கொஞ்சமாச்சு கிடைக்கும் இல்லையா, அவர் கூட டைரக்டா பேசினா நல்லா இருக்கும் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மீராய் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பதான் டோட்சுமி வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டேன், என்னோட அம்மாவோட மெமரிஸ்க்காகலாம் நான் ஒன்றும் ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு போகல, நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹாட் ஸ்ப்ரிங் கிட்ட போகும்போது இறந்து போன பீப்புள்ஸை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பர்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.